அனைவருக்கும் வணக்கம். முண்டேன் அஸ்ட்ராலஜி இந்த பிருகு நந்தி நாடி சிஸ்டத்துல நம்ம கிட்ட படிக்கிற சில மாணவர்கள் சில கேள்விகள் சூலூர் கோபாலகிருஷ்ணன் ஐயா கிட்ட கேட்கணும். அந்த முண்டேன் அஸ்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட சில கேள்விகளை கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல சில கேள்விகளை நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம அவர்கிட்ட கேட்போம். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த 11/6/2025 நைட் ஒரு 12 மணி அளவுல நாங்க ஒரு வீடியோவை ஷூட் பண்றோம். அது அடுத்த நாள் பாத்தீங்கன்னா 12/6/2025 அன்று அந்த மதியம் ஒரு சம்பவம் ஒரு ஃபிளைட் ஆக்சிடென்ட் நடக்குது. அன்னைக்கு சாயந்தரமே ஒரு சென்னையில ஒரு பாலமும் இடிஞ்சு விழுந்துருச்சு. இப்ப இந்த நிகழ்வுகள்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நம்ம மாணவர்கள் ரொம்ப ஆச்சரியமா கேட்கறாங்க. எப்படி சார் அந்த விஷயத்த சொன்னாரு? இதுல அப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? அந்த பிருகுநந்தி நாடி சிஸ்டத்துல இப்படியெல்லாம் சொல்ல முடியுமா? அப்படின்னு மாணவர்கள் நிறைய பேர் எங்ககிட்ட ஃபோன்ல கேட்டாங்க. அப்புறம் நாங்களும் சரி நான் சாரு கிட்ட நம்ம அத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஸ்பீச்ச நம்ம சார்கிட்ட கேட்கிறோம். சார் அப்படியெல்லாம் நம்ம அந்த மாரி எல்லாம் ஒரு அவ்வளவு அக்யூரஸியா நம்மளால சொல்ல முடியுங்களா? இப்ப நம்ம முதல் நாள் வீடியோ எடுக்கிறோம். அடுத்த நாளே ஒரு சம்பவம் நடக்குது. அப்ப பிருகுநந்தி நாடியில கிரக சேர்க்கைகளை வச்சு ஒரு தனி மனிதன் ஜாதகம் மட்டும் இல்லாம உலகத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்ப ஒரு கிரக சேர்க்கைக்கான பலன்கள் எந்த முறையை ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த கிரக சேர்க்கைகள் அல்லது அதனுடைய அந்த கலையினுடைய கோட்பாட்டுக்கான பலன்கள் அது உலகத்துக்கும் சொல்லலாம். உலகில் ஜோதிடமும் பார்க்கலாம். தனி மனிதன் ஜோதிடமாவும் பார்க்கலாம். அப்படின்னு என்னன்னா, தனி மனிதனுக்கும் பலன் சொல்லலாம். முண்டேன் அஸ்ட்ராலஜின்னு சொல்லக்கூடிய உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் பலன் சொல்லலாம். இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டெக்னிக்கல். இப்ப பிருகுநந்தி நாடியில கிரக இணைவுகளை வச்சு அந்த காரகத்துவங்களையும் அது எந்த ராசியில் இருக்கு அப்படிங்கிற தன்மைகளை வைத்து எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை முன்கூட்டியே நிர்ணயம் பண்ணலாம். அப்படித்தான் அந்த காலங்களில் பண்ணியிருக்காங்க. இது நம்ம முன்னோர்களும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஒரு மழை வர்றது, வெயில் அதிகமாக இருக்கிறது, புயல் வரக்கூடிய விஷயங்கள், பூகம்பங்கள் வரக்கூடிய விஷயங்கள், நாட்டில் செல்வ செழிப்புகள், விவசாய செழிப்புகள், அந்த காலத்துல போர்கள், ஒரு நாட்டில இருந்து இன்னொரு நாட்டுக்கு மன்னர்கள் படையெடுத்து போவாங்க. அதுக்கான காலங்களை வானகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை வச்சு நம்ம முன்னோர்கள் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதுவே கொஞ்சம் அப்டேட் பண்ணி நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி அவருடைய காரகத்துவங்களை மாத்தி பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவுதான். இதுல இரண்டாவதா ஒரு கேள்விங்க. இப்ப இந்த உலகத்துல நடக்கிற நிகழ்வுகள் அனைத்துக்குமே பிருகுநந்தி நாடி சிஸ்டத்த கிரகத்தோட தொடர்புகள் தான் அதிகமா வேலை செய்யுதாம். அப்படியே தான் இருக்கா? இப்போ இது கிரக அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கிரகங்கள் இந்த ராசியில சூரியன் ரிஷபத்துல போனா என்ன பலன்? செவ்வாய் 12 ராசிகள்ல போகும் பொழுது என்ன மாரியான பலன்கள் அப்படின்னு சித்திரை 1ஆம் தேதி பஞ்சாங்கம் வெளியிடும்போது இப்படி 9 கிரகங்களுக்கும் விழுவாங்க. இது ஒரு காமனா இருந்தது தான். இப்ப நாம என்ன பண்றோம்னா, அதிலிருந்து கிரக இணைவுகளை பயன்படுத்தி அதுல உலகியல் ரீதியா என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப எல்லா முறையிலயும் சொல்லலாம். பிருகுநந்தி நாடியில கொஞ்சம் எளிமையா சொல்லலாம். பட் எந்த முறை நீங்க ஃபாலோ பண்ணாலும் அந்த கோட்பாட உலகியல் ஜோதிடத்தோட பொருத்தணும்னா கரெக்டா வந்துரும். இப்ப நம்ம அதுல பாலம் இடிஞ்சு உலகம் அப்படின்னு நம்ம அந்த வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். அது நிறைய மாணவர்கள் கேட்டாங்க. நிறைய மாணவர்கள் கேட்டாங்க. எப்படி சார் கரெக்டா பாலம்னு சொன்னாரு. அது அரசு கான்ட்ராக்ட் எடுத்த பாலம் விழுகும்னு சொல்லி நம்ம சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு. அது நம்ம வீடியோ வெளியில விட்டதுக்கு அப்புறம் தான் சம்பவம் நடந்தது. அந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆவது நம்ம வீடியோ அப்லோட் பண்ண அங்க நடந்தது. அது நமக்கு தெரியல, லேட்டா தான் தெரிஞ்சது. ஆனா வீடியோ அப்லோட் பண்ண நடந்துருச்சு. இப்ப
இது வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் எதுவும் இல்ல. இயல்பா கிரகங்களுடைய இணைவத்தான் நூல்கள்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நாடிய ஃபாலோ பண்ண எல்லா அஸ்ட்ராலஜருமே இத பத்தி நெறைய பேசியிருக்காங்க. இப்ப வந்து நாம என்ன பண்றோம் அப்டின்னா, ஒரு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது காமனான பலன். அது எந்த ராசியில நடக்குது அப்படிங்கிறது தான் அதனுடைய தனித்தன்மைய அது காமிக்குது. இப்ப செவ்வாய், கேது இணைவுகள் வந்து சிம்ம ராசியில் நடக்குது அப்படின்னா, அப்ப செவ்வாய் அப்படிங்கிறது நெறைய காரகத்துவம் இருக்கு. அது இருக்கு. சிம்மமா இருக்கிறதுனால அரசு கட்டிடங்கள்னு நம்ம சொல்றோம். சொல்லுங்க. இப்ப அந்த அரசு கட்டிடங்கள், அரசாங்கத்துல ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு செய்யக்கூடிய கான்ட்ராக்ட், அரசு அதிகாரிகள், வாய்ப்பு. அரசாங்க சம்பந்தப்பட்ட அனைத்து செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறைகள். செவ்வாய்ன்னு என்ன சொல்லுவோம்? இபி சொல்லுவோம், ராணுவத்த சொல்லுவோம், சொல்லுங்க. போலீஸ சொல்லுவோம், சொல்லுங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்ட சொல்லுவோம். இந்த மாரியான சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகள்லயுமே அது கேது அங்க இருக்கிறதுனால ஒரு பாதிப்ப குடுக்குதுன்னு அர்த்தம். அது சூரியன் வீட்ல இருக்கிறதுனால நம்ம அரசாங்கத்தையும், தலைநகரங்களையும், முக்கியமான விஐபிகள் வாழக்கூடிய இடங்களையும், ஒரு பெரிய பிசினஸ்மேன், ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு பெரிய அரசியல்வாதிகள் வாழக்கூடிய இடங்களையும் அந்த ராசி மென்ஷன் பண்ணுது. பட் பிளானட்டோட சம்பவங்கள் அப்படிங்கிறது ஒண்ணுதான். ஒண்ணு. அது இருப்பிடத்துக்கு தகுந்த மாரி நாம அதை மாத்திக்கிறோம். அவ்வளவுதான். இப்ப இந்த 2 கிரக சேர்க்கைய வச்சு தான் நம்ம இதுக்கான பலன நீங்க சொன்னீங்க. இந்த ம். செவ்வாயினுடைய அமைப்பும், கேதுவோட அப்படின்னு. இது 2 தான் நிர்ணயம் பண்ணுதா? இல்ல இது கூட வேற ஏதாவது அடிஷனலாம் இதுக்கான விதிகள் இருக்கா? இது வந்து ஒரு லேடி கேட்டிருந்தாங்க இந்த ஆமா, கேள்விய. அவங்க கேட்டிருந்தேன். நான் ரொம்ப இந்த கேள்விக்கு அவங்க கேட்டத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இப்ப என்னன்னா, அவங்க ஒரு மாணவர் தான் அவங்க. அவங்களுடைய கேள்வி என்ன அப்டின்னா, 9 கிரகங்கள் இருக்கு. 12 ராசிகள்ல இந்த குறிப்பிட்ட செவ்வாய், கேது சிம்ம ராசியில இணையுது. அதை வச்சு நீங்க சொல்லிட்டீங்க. அப்போ மத்த கிரகங்களுடைய பங்குகள், மத்த ராசியினுடைய பலன்கள் எப்படி மிருகநந்தி நாடியில நாடியில பார்க்கிறதுங்கிறது தான் பார்க்கலாம். அவங்களுடைய கேள்வி. தெளிவா கேட்டேன். இது வந்து என்ன அப்டின்னா, இப்ப நம்ம செவ்வாய், கேதுவோட இணைவ வந்து நம்ம குறிப்பிட்டு ஒரு சம்பவத்த நம்ம சொல்லிட்டோம். ஆனா, செவ்வாய், கேது இல்லாம மத்த கிரக இணைவுகளை வச்சு இந்த செவ்வாய், கேதோட மேட்ச் பண்ணி உலகியல் ஜோதிடத்துல, இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜில ஒரு நகரத்துல நடக்கிற சம்பவங்கள், ஒரு மாவட்டத்துல நடக்கிற சம்பவங்கள், ஒரு மாநிலத்தில் நடக்கிற சம்பவங்கள், ஒரு நாட்டுல நடக்கிற சம்பவம், அல்லது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள சொல்லலாம். இந்த மாரி கிரக சேர்க்கைகள் வருடம் அப்படியே வர்றதில்ல. ரொம்ப ரேரா வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல அந்த கிரக சேர்க்கைகள் ஒரு நோய இண்டிகேட் பண்ணும். போர்கள இண்டிகேட் பண்ணும். பூகம்பத்த இண்டிகேட் பண்ணும். சுனாமிய இண்டிகேட் பண்ணும். பஞ்சத்த இண்டிகேட் பண்ணும். அல்லது ஒரு பெரிய தலைவர்கள் மரணத்த இண்டிகேட் பண்ணும். ஒரு பெரிய பொருளாதார டெவலப்மென்ட்ட இண்டிகேட் பண்ணும். புதிய கண்டுபிடிப்புகள இண்டிகேட் பண்ணும். இங்கிருந்து விண்வெளி போறாங்க. அல்லது மெடிக்கல்ல ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. இல்ல ஏதாவது ஒரு துறைகள் சார்ந்து சில விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அப்ப எல்லாமே இந்த கிரக சேர்க்கைகள் வந்து அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த செயல்கள இண்டிகேட் பண்ணிரும். அவங்க இன்னொரு கேள்வி கூட கேட்டிருந்தாங்க. ஏங்க சார் இப்ப வந்து நல்ல சுபகிரக சேர்க்கைகள் வந்து நம்மளுக்கு தெரியாதா? நல்லதே நடக்காதா? நல்லதே நடக்காதா? எல்லாமே வந்து ஆமா. விபத்துக்கள், கொலை, விபத்துகள். ஆமா. பூகம்பம் எல்லாம் இததான் சொல்லுது. நடந்துருது. அப்போ நான் அவங்ககிட்ட கேட்டேன். இப்ப எப்படின்னா, இப்ப வந்து சனி, குரு சேர்க்கை, சனி, சுக்கிரன் சேர்க்கை கோச்சாரத்துல வரும்பொழுது, வரும்பொழுது உலக பொருளாதாரங்கள் வந்து டெவலப் ஆகும். டெவலப் ஆகும். சனி, குருவ சேரும் பொழுது ஒரு பெரிய பணமோ, ஒரு நீடித்த தொழிலோ, அல்லது ஒரு நிறுவனம் தன்னுடைய நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு நிலைக்கு வளர்ந்திருக்கும். வளர்ந்து வரும். இப்ப அதெல்லாம் வந்து வெளியில மக்களாலயோ, மீடியாக்கள்னாலயோ பெருசா பேசப்படாது. பேசப்படாது. ஒரு 2 நிமிஷம் செய்தியா இருக்கும். அல்லது 20 செகண்ட் இந்த செய்தியா செய்தியா இருக்கும். அது இருக்கும். அப்படியே மாறிரும். மாறி இப்ப உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனம். அந்த நிறுவனத்துக்கு ரூ. 2000,00,00,000 லாபம் வந்திருக்குது அப்படின்னா, அங்க இருக்கிற வொர்க் பண்றவங்களுக்கு தான் தெரியும். சில பங்கு மார்க்கெட்ல சில பொருளாதார நிபுணர்கள்
இந்த ஆண்டு இந்த கம்பெனிக்கு பெரிய லாபம்பாங்க. அது மக்கள் மத்தியில பெருசா பேசப்படாது. அங்க வேலை செய்றவங்களுக்கு, இல்ல அதுல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு, அதோட ஷேர்ல பண்ணுனவங்களுக்கு தான் தெரியும். அதே கம்பெனில ஒரு 100 பேர் இறந்துட்டாங்க. ஒரு உணவு சாப்பிட்டு இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்க. அல்லது ஒரு விபத்து ஏற்பட்டுருச்சு. சரி, ஒரு தீ விபத்து ஏற்பட்டுருச்சுன்னா, சரி. அது உலகம் பூரா பேசும் பொருளா பேசப்பட்டோம், மாறிரும். பேசப்பட்டோம். அப்ப அது என்ன ஆகும்னா, அது எல்லா மக்களுக்கும் போய் சென்றும். சரி, அவன் பொருளாதாரத்துல சம்பாரிக்கிற கிரக சேர்க்கைய, அவங்க குடும்பமும் அந்த நிர்வாகத்துக்கு தான் அதிகமா தெரியும். சரி. ஒரு பாதிப்புன்னு வரும்பொழுது, சம்மந்தமே இல்லாத ஒரு கிராமத்துல, ஒரு கடைக்கோடி இருக்கக்கூடிய நபரும் கூட அதை பத்தி பேசுவாங்க. பேசுவோம். அந்த கம்பெனில வந்து ஒரு அது பெரிய தீ விபத்து நாய் ஆயிடுச்சாம்மா. போயிடுச்சு அப்படி ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாம்மா. ஆயிருச்சு அப்படின்னு பேசுவோம். ஒரு பெரிய கலவரம் ஆயிருச்சாம்மா. ஒரு 100 பேர்த்த வேலைய விட்டு நிப்பாட்டிட்டாங்களாம்மா. அப்படி பேசுவாங்க. பேசுவோம். அப்ப எல்லா செயலுங்குமே இந்த இயற்கை நடத்திட்டு தான் இருக்கு. இருக்கு. கெடுதலான செயல்கள் வந்து சீக்கிரம் பரவிருது. பரவுது. அவ்வளோதான். இப்ப அவங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க. 2 கிரக சேர்க்கைகள் தான் இந்த முண்டை அஸ்ட்ராலஜில பயன்படுதா? அப்படின்னு. வேற கிரக சேர்க்கைகள் வந்து அதோட கம்பைன் பண்ண முடியாதா? மத்த ராசிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்டாங்க. இதுக்கு இதுக்கு வந்து ஒரு அருமையான பதில் என்ன அப்படின்னா, பதில்னா இயல்பா நடக்கிறது என்ன அப்படின்னா, இப்ப வந்து கிரகங்களுடைய இணைவுகள், அதனுடைய குணங்கள் வந்து நடந்துட்டே தான் இருக்கும். இப்ப நான் வந்து ஒரு கம்ப்யூட்டரு, ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஒரு புரோகிராம் பண்றோம். அந்த புரோகிராமுக்கு தகுந்த மாரி அந்த சாஃப்ட்வேர் வந்து ஒர்க் ஆகும். அதே மாரி இந்த பிரபஞ்சம், இந்த இயற்கை அப்படிங்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், நம்ம சூரிய குடும்பத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டுல, அது ஒரு புரோகிராம் வச்சிருக்கு. வச்சிருக்கோம். அந்த புரோகிராம் வந்து இந்த நூற்றாண்டு வரைக்கும் இப்படி வாழ்வாங்க மனிதர்கள். அதுக்கப்புறம் இந்த இதுவரைக்கும் இந்த மாரி மனிதர்களுடைய வாழ்க்கை இருக்கும். அவங்களுடைய பொருளாதாரங்கள் இருக்கும். ஒரு நாட்டோட செழிப்புகள் இப்படி இருக்கும் அப்படின்னு அது ஆல்ரெடியே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. வச்சிருக்கோம். அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கு தகுந்த மாரி, அந்தந்த காலகட்டங்கள்ல அந்தந்த மனிதர்கள் தலைவராக வருவார்கள். சில பேர் வெற்றி பெறுவார்கள். சில பேர் தோல்வி அடைவார்கள். சில பேர் சாதிப்பார்கள். சில பேர் அந்த சாதிப்பினுடைய விளிம்புக்கு போய் தோல்வி அடைவார்கள். இது எல்லாமே அவனுடைய செயல். பிரபஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது. அதனால தான் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இடத்துல இருக்கிறது. சொன்னாங்க. இப்ப இந்த அண்டவெளியில் இருக்கக்கூடிய கிரகங்கள், அது ஆல்ரெடி தீர்மானிச்சிருக்கு. இது இப்படித்தான் இந்த சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு. அந்த சம்பவத்துக்கு தகுந்த கிரக சேர்க்கைகள்ல யார் யாரெல்லாம் பிறந்திருக்காங்களோ, அத்தன பேர்த்தையுமே இந்த இயற்கை பயன்படுத்தியிருக்கு. பயன்படுது. அப்ப இந்த விபத்து கூட அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். எல்லாமே. இப்ப நம்ம சில வீட்டுகள்ல நீங்க பார்ப்போம். "நீ பிறந்தது ரொம்ப தண்டம்டாம்பாங்க." நம்ம அப்படியே எங்கேயாவது ஒரு கோயிலுக்கோ, இல்ல ஏதாவது ஒரு சுற்றுலாவோ போகும்போது, ரோட்டு ஓரத்துல, ஒரு பிளாட்ஃபார்ம்ல யாருமே ஆதரவு இல்லாம சில பேர் படுத்துட்டு இருப்பாங்க. நம்ம அவங்கள பார்த்து சில பேர் சொல்லுவாங்க. எதுக்கு இவங்கலாம் வாழ்றாங்க? இவங்கலாம் சில பேர் நல்ல விதமா அவங்க என்ன இப்படி இருக்கிறாங்கன்னு யோசிக்கிறது உண்டு. யோசிக்கிறேன். இவங்கனால யாருக்கு என்ன என்ன பிரயோஜனம் பிரயோஜனம்னு யோசிக்கிறது நெறைய பேர் இருக்காங்க. இருக்காங்க. ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இயற்கை தனக்கு பயன்படாத ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட்டு அது படைக்காது. அது மனிதர்களாக இருக்கட்டும், ஒரு பறவைகளாக இருக்கட்டும், ஒரு தாவரங்களாக இருக்கட்டும், எந்த விதமான உயிரினங்களாக இருக்கட்டும், அல்லது ஒரு ஜட பொருளாக இருக்கட்டும். இயற்கை தனக்கு பயன்படாத ஒரு விஷயத்த கண்ணுக்கு காட்சி தராது. தராது. நான் கத்துக்கிட்ட வரைக்கும், நான் படிச்ச நூல்கள் வரைக்கும் அதுதான். அதுல வந்து என்ன அப்டின்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஒரு சிலருக்கு இந்த கருத்த ஏத்துக்கக்கூடிய கருத்தா இருக்கும். ஒரு சிலருக்கு ஏத்துக்க முடியாத கருத்துக்களா இருக்கும். பட் என் பார்வையில அப்படித்தான். இப்ப இந்த 2 கிரக சேர்க்கை ஏன் இது நம்ம சொல்ல வரோம் அப்டின்னா, இந்த செவ்வாய், கேது அப்படிங்கிற இணைவுகள நம்ம பொதுவா சொல்லியிருக்கோம். ஆமா. சிம்ம ராசியில சிம்ம ராசியில் 10/6/2025 இருந்து 25/7/2025 வரைக்கும் செவ்வாய், கேதுவோட இணையறாரு. இணைவு.
இப்ப இந்த ஒரு இணைவுக்கு நம்ம என்ன சொல்றோம்? செவ்வாய் அப்படிங்கிற ஒரு காரகத்துவங்கள் சூரியனுடைய வீட்டிலிருந்து சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய கேத தொடர்பு கொள்றதுனால, காவல்துறையிலிருந்து, கேஸ் சம்மந்தப்பட்டது, எரிபொருள் சம்மந்தப்பட்டது, ராணுவம், போலீஸு, விமானங்கள் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வந்து பெரிய லெவல்ல ஒரு மிராக்கிளான இயற்கைக்கு புறம்பான செயல்கள்ல செயல்கள் மாட்டிக்கும். மாட்டி அப்போ ஒரு விபத்து ஆகுறது, ஒரு மர்டர் ஆகுறது, கடத்தப்படுறது, கொல்றது, அவமானப்படுறது, கேஸ் ஆகுறது, அவங்க மேல வந்து நீண்ட நாளா வெளியில தெரியாம பண்ணுன தவறுகள் இந்த காலகட்டங்கள்ல அவங்க மாட்டிக்கிறது, எல்லாம் இதெல்லாமே வரும். வந்துரும். இது வந்து ஒரு காமனான பலன். இப்ப வந்து மத்த கிரகங்களும் இதுல பங்கு இருக்கு. இருக்கு. முண்டேன் அஸ்ட்ராலஜில அந்த ஒரு கிரகம் மட்டும் பட் இல்ல. ஆமா, நம்ம அன்னைக்கு வந்து நீங்க கேட்டீங்க, நாம பேசிட்டோம். ஆமா. 2 பட் கிரகம். எல்லா கிரகங்களுக்கும் பங்கு இருக்கு. இப்ப இது எப்படி நம்ம ஜாயின் பண்றது அப்படின்னா, இப்ப வந்து இது வந்து ஒரு ஸ்டோரி மாரி தான். நம்ம இத புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கிரகங்களுடைய காரகத்துவங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கணும். ராசியினுடைய தன்மைகள் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுரும். தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம ஒரு படம் பார்க்குறோம். அந்த படம் பார்க்கும்போது, அந்த படத்துல சில கதைகள் வரும். அந்த கதைகள வந்து நீங்க பிளானட்டோட ஒப்பிட்டு பார்த்துட்டீங்கன்னா, முண்டேன் அஸ்ட்ராலஜி பார்க்குறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ ஒரு காதல் இப்போ வந்து ஒரு 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 பெண் ஒரு ஹீரோவா வரா. அவள நம்ம சுக்கரன்னு வச்சுக்கணும். ஒரு கதாநாயகன் ஒரு ஆள் வராரு. அவர குருவா வச்சுக்கணும். வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த இடத்துல ஒரு வில்லனா வருவான். அவங்கள போய் செஃபாயா வச்சுக்கலாம். வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடத்துல வந்து ஒரு லாயர் வராரு, ஒரு ஆடிட்டர் வராருன்னா, அவர புதனா வச்சுக்கணும். வச்சுக்கோங்க. அப்ப அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த அதுக்கு மாரி மாரி பிளானட்ட வச்சுட்டோம்னா, வச்சுட்டோம். அந்த கதையில நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் அந்த கிரகத்தோட எந்த கிரகம் சேர்ந்தா இந்த கதை வரும் வரும் அப்படின்னு நம்ம ஒரு அப்படிங்கிறது ஃப்ரேம் பண்ணலாம். ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அது வந்து நாங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த நாடிய பயன்படுத்துற அத்தன பேருமே ஒரு படத்தவோ, ஒரு குடும்ப கதையவோ கேட்கும் பொழுது, ஜாதகத்த பார்க்காமயே கிரக தொடர்பு எடுத்துறலாம். எடுத்துரும். அந்த அளவுக்கு அதுல ஒரு பெரிய லாஜிக் இருக்கு. இப்ப இந்த உலகியல் ஜோதிடத்துக்குள்ள வருவோம். அது ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். நெறைய பேத்துக்கு பயன்படுங்கிறதுக்காக. இப்ப வந்து குரு வந்து மிதுன ராசியில இன்னைக்கு வந்து 6 டிகிரி இருக்காரு. சூரியன் வந்து இப்ப நம்ம 15/6/2025 25. நைட்டு 12 மணி 42 நிமிஷம். ஆமா, அதாவது ஞாயித்துக்கிழமை காலையில ஆமா. 12 மணி 42 நிமிஷத்துக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு ரெக்கார்ட் இருக்கோம். பண்றோம். பாதி தூரம் பேசிட்டோம். இப்ப சூரியன் வந்து ரிஷப ராசியில 29 டிகிரி இருக்காரு. 50 பாகை கலை வரைக்கும் வந்துட்டாரு. இப்ப 9 கிரகங்களும் தன்னுடைய இணைவுகள்ல ஒவ்வொரு விஷயங்கள இந்த உலகத்துக்கு செஞ்சுட்டு தான் இருக்கு. ஒரு மிராக்கிளான சம்பவங்கள் உலகம் பூரா பரவிருது. வருது. சாதாரண சம்பவங்கள் அந்த மாநிலத்தோட, அந்த மாவட்டத்தோட, அந்த நாட்டோட நின்றுது. இப்ப வந்து இந்த சூரியன் அப்படிங்கிற கோள் வந்து இப்ப குருவுக்கு பக்கத்துல சூரியன், குருவோட சேர்க்கையா சேர்ந்து வரப்போகுது. வரப்போகுது. அது எப்ப அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து 13/6/2025லிருந்து 13/6/2025ன்னா 2 நாளைக்கு முன்னாடி. முன்னால 5/7/2025 வரைக்கும். இந்த குரு சூரியனுடைய இணைவுகள் நினைவுகள் வருது. இருக்கு. அப்ப என்ன ஆகுன்னா, குரு வந்து அஸ்தங்கம் அடைறாரு. சூரியனுக்கு அருகாமையில போயிறாருன்னு போயிர்றாரு. அர்த்தம். அதுல குறிப்பா 22/6/2025 வரக்கூடிய ஜூன் 22ஆம் 2. தேதியிலிருந்து ம். 22, 23, 24, 25, 26, 27, 28 அந்த 7 நாள் வந்து குரு, சூரியன் வந்து ஒரே டிகிரியோட முன்ன பின்ன ஒரே டிகிரியில அப்புறம் தாண்டி நெருங்கிய தொடர்புல இருக்காரு. தொடர்புகள் இருக்கு. இப்ப இந்த காலகட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, குரு வந்து தன்னுடைய சுய ஆற்றல சூரியனுடைய அருகாமையில ஓ! பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது, பார்க்கும்போது. சூரியனுடைய அருகாமையில குருவும், சூரியனும் ஒரே டிகிரியில டிராவல் பண்ணும் பொழுது, குரு தன்னுடைய சுய ஆற்றல், சுய காரகத்துவத்த அங்க இழக்கிறார். இழக்கிறார். இது வந்து 2 விஷயமா பார்க்கலாம்.
ஒண்ணு வந்து சோலார் சிஸ்டம் அப்படின்னு சூரியனை மையமா வச்சு கிரகங்கள பார்க்கிறது ஒண்ணு இருக்கு. பூமியிலிருந்து மற்ற கிரகங்கள பார்க்கிறதுன்னு ஒண்ணு இன்னொரு இருக்கு. ஏன்னா சிஸ்டம் நம்ம பூமியில தான் வாழ்றோம். வாழ்றோம். அப்ப பூமியிலிருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து குருவுக்கு அருகாமையில ஒரு நேர்கோட்டுல இருக்கக்கூடிய ஒரு தோற்றம். குருவினுடைய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு அதிகமா கிடைக்கிறது இல்ல. கிடைக்கிறது. அப்ப இந்த காலகட்டங்கள்ல குருவினுடைய காரகத்துவங்கள் அங்க பாதிக்கப்படுகிறது. உங்ககிட்ட பேச பேச எனக்கு ஒரு நினைவு. அது வந்து பாப்பம்பட்டி பிரிவுல சிம்மியா காம்ப்ளக்ஸ்ல தான் என் ஆபீஸ் இருந்தது. அங்க வந்து மங்களாயனுக்கு ஒரு விண்கலத்த அனுப்புறாங்க. அப்ப நான் வந்து சொல்றேன், இப்ப செவ்வாய் வந்து அஸ்தங்கமாகுறாரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள். அந்த டைம்ல வந்து விண்கலத்துக்கும், பூமிக்கும் சிக்னல் கட் ஆகலாம். ம். பட் ஏதோ ஒரு மிராக்கிள் இருக்கு. அப்படின்னு நாம திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, 1 வாரம் கழிச்சு பேப்பர்ல செய்தி. ஒரு 4 நாளோ, 6 நாளோ பட் மறந்துட்டேன். இப்ப பேச பேச நினைவு. இந்த சேட்டலைட்ல இருந்து விண்கலத்துல இருந்து பூமிக்கு சிக்னல் வராது. வராது. அப்புறம் தான் சிக்னல் கனெக்ட் கிடைச்சது. ஆகும்னு கனெக்ட் ஆச்சு. போடுறான். ஆமா. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டோம். எந்த அளவுக்கு இது முன்னோர்கள் வந்து வக்ரன் ஒண்ணு எடுத்தாங்க. அஸ்தமனன் ஒண்ணு எடுத்தாங்க. ஸ்தம்பனம்னு ஒண்ணு ஒண்ணு எடுத்தாங்க. எடுத்தாங்க. அதை வந்து எவ்வளவு நாள் அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. பண்ணியிருக்கணும். டெலஸ்கோப்பே இல்லாத காலகட்டங்கள்ல எப்படியெல்லாம் எவ்வளவு அவன் ஆராய்ச்சி சிந்திச்சிருக்கணும் சிந்திச்சிருப்பாங்க. அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டோம். இப்ப இந்த 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் இந்த குரு பாதிக்கப்படக்கூடிய அதே காலகட்டங்கள்ல தான் செவ்வாய் கேதுனுடைய இணைவு அதுக்குள்ள தான் வருது. வருது. சரிங்களா? இப்ப குரு அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம்னா, குரு அப்படின்னா காலேஜ் சொல்லலாம். கல்வி நிலையங்கள். கல்வி நிலையம். ஸ்கூலுன்னா புதன். காலேஜ் லெவல் இதெல்லாம் யுஜி, பிஜி ஜி லெவல்ல ஒரு படிக்கிறாங்கன்னா, அது எல்லாமே காலேஜ் குரு. ஆன்மீக மட ஆலயங்கள சொல்லலாம். நெறைய கோயில்கள சொல்லலாம். சொல்லலாம். அது எந்த இதா இருந்தாலும் வழிபாட்டு ஸ்தலங்கள். வழிபாட்டு ஸ்தலம். விக்கிரகங்கள சொல்லலாம். தெய்வ விக்கிரகங்கள். விக்கிரகங்கள குருவ சொல்லலாம். குழந்தைகள சொல்லலாம். குருவினுடைய காரகத்துவத்துல குழந்தைகள குழந்தைகள் சொல்லலாம். சொல்லலாம். அதே மாரி உடல்ல வந்து ஆர்கான்ஸ பார்த்தீங்கன்னா, லிவர சொல்லலாம். இது எல்லாமே குரு. தங்கத்த சொல்லணும். தங்கத்த சொல்லலாம். ம். பங்கு மார்க்கெட்டவே சொல்லலாம் ஓ! குருக்கு. பட் அதுக்கு நெறைய கோட்பாடுகள் இருக்கு. அது ஏற்ற இறக்கத்துக்கு. இப்ப வந்து இந்த மாரி நெறைய நீதிபதிகள சொல்லலாம். ஒரு பெரிய ஆடிட்டர சொல்லலாம். ஒரு பெரிய உலகத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள சொல்லலாம். சொல்லலாம். நம்பர் 1 அவன் தொழில் பண்ணாங்க. பெரும் பணங்கள் இருந்ததுன்னு சொல்லலாம். இப்ப இந்த காலகட்டங்கள்ல இந்த செவ்வாயும் கேத நெருங்கும் பொழுது, குருவும் சூரியனுக்கு அருகாமையில தன்னுடைய காரகத்துவத்த இழக்கிறதுனால, அப்ப இந்த குரு சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள், இந்த செவ்வாய் கேது சம்பந்தப்பட்ட காரத்துவங்களோட அங்க இணையுது. இணையுது. நாம இன்னைக்கு பால்ன்னு சொல்லிட்டோம். நாளைக்கு ஒரு காலேஜ்ல பிரச்சனை வரலாம். ஒரு நீதிபதிக்கு பயங்கர பிரச்சனை வரலாம். நீதிமன்றத்துல வரலாம். மடாதிபதிக்கு பிரச்சனை வரலாம். மடத்துல பிரச்சனை வரலாம். யாராவது ஒரு பெரிய நபர்கள் கூட தவறலாம். அவங்க ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் இருக்கும். இந்த செவ்வாய் கேது இணையுது. குரு வந்து சூரியனோட அஸ்தங்கம் இருக்குன்னா, அங்க வந்து அதே சிம்ப்டம்ஸ் காம்பினேஷன் அங்க இருக்கும். இல்லாம போறதுக்கு சான்ஸ் இல்ல. ஏன்னா நம்ம நெறைய ஹாரோஸ்கோப்புகள் வந்து பார்த்துட்டோம். இப்ப இந்த சிம்மத்துல வந்து செவ்வாய் கேதுவும், மிதுனத்துல வந்து சூரியன் குரு. இந்த 9 கிரகங்கள்ல இந்த 4 கிரகம் இணையுது. இப்ப மேச ராசியில வந்து சுக்கிரன் இருக்காரு. அந்த சுக்கிரன் என்ன பண்றாருன்னா, சிம்மத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கேதுக்கு இடையில அவர் இருக்கார். மேசத்துல இருந்து. அப்ப சுக்கிரன் வந்து டிரான்ஸ்போர்ட்ட குறிக்கும். அதாவது வாகனங்கள். அது வந்து சரராசியில் இருக்கிறதுனால, இப்ப வந்து ஒரு மாவட்டத்துக்குள்ள பஸ் ஓடுது அப்படின்னா, அது ஸ்திரம். இப்போ கோயம்புத்தூருக்குள்ள சிங்கனூர்
சூலூர்ல இருந்து காந்திபுரத்துக்கு போயிட்டு, அந்த பஸ் காந்திபுரத்திலிருந்து சூலூர் வந்துட்டு, சூலூர்ல இருந்து காந்திபுரம் போகுதுன்னா, அது ஸ்திரம். ஸ்திரம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள உள்ள அது டிராவலிங் இருக்கு. டிராவலிங். உபயம் அப்படின்னா, ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு இன்னொரு மாவட்டமோ, 2 மாவட்டமோ போயிட்டு உடனே வந்துர்றது. திரும்பி வரும். இப்ப கோயம்புத்தூர்ல இருந்து தாராபுரத்துக்கு ஒரு பஸ் போகுதுங்க. அது ரிட்டர்ன் ஆயிருது. ஒரு நாளைக்கு 2 ட்ரிப் அடிக்குது. ஆமா. அப்படிங்கிறது உபயம். அபயம். அல்லது தாராபுரம் கோயம்புத்தூர் டூ சேலம். அப்புறம் மீண்டும் சேலம் டூ கோயம்புத்தூர். அப்புறம் கோயம்புத்தூர் டூ சேலம். அதெல்லாம் உபயம். சரம் அப்படின்னா, கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போகுதுங்க. அங்க ஹால்ட் அடிச்சுட்டு ஆ அடுத்த நாள் தான் வருது. திரும்பி வரும். அல்லது கொச்சின்லிருந்து கோயம்புத்தூர் தமிழ்நாட்ட தாண்டி, கர்நாடகாவ தாண்டி ஆந்திரா போகுதுங்க. போகுது. ஹைதராபாத் போகுது. போகுது. 3 ஸ்டேட்ட தாண்டுது. ரிட்டர்ன் வருது. வருது. ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போறது. போறது. இது எல்லாமே ஸ்தரம். அப்ப இந்த மேச ராசியில இருக்கக்கூடிய சுக்கிரன் சரத்த குறிக்கும். குறிக்கும். அப்ப லாங்கா டிராவல் ஆகக்கூடிய சம்பவங்கள்ல பிரச்சனையாக போகுதுன்னு அர்த்தம். அர்த்தம். அப்ப முண்டேன் அஸ்ட்ராலஜிய நாம வந்து அது வந்து ஒரு கேரக்டர ரசிக்கணும். அது எந்த ராசியில் இருக்கு? அது எந்த பிளானட் அங்க மூவ் ஆகுது? ஆகுது. அது அது எந்த யாருடன் தொடர்பு கொள்றா? உள்ளது. அது குறிப்பிட்ட இடத்துல நடக்குதா? அல்லது பிரம்மாண்டமான இடத்துல இடத்துல நடக்குதா? நடக்குதா? அப்படின்னு எடுக்கலாம். பார்க்கலாம். இதுக்கு வந்து நாம வந்து 2000லிருந்து இன்னைக்கு வரைக்கும் பல சம்பவங்கள பார்த்து, பார்த்து நம்மளை நாமளே அப்டேட் பண்ணிக்கிட்டோம். பண்ணிட்டோம். நம்ம மட்டும் இல்ல. நம்மள மாரி நெறைய அஸ்ட்ராலஜர்ஸ் இதுல இருக்கிறாங்க. எல்லாருமே பண்ணிட்டாங்க. நெறைய பேர் வெளி உலகத்துக்கு வராமயே பயங்கர அப்டேட்ல இருக்காங்க. இருக்கிறாங்க, எனக்கே நெறைய பேத்துக்கு தெரியும். அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. ஒரு பேப்பர்ல இந்த மாரி சம்பவங்கள் நடக்கும் அப்படின்னு. ம். காலத்தையும் எழுதிருவாங்க. ம். பட் அந்த லொகேஷன் தான் அவங்களுக்கு பிரச்சனை. அதுக்கு நெறைய காரணங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே இந்த இயற்கை காமிச்சு குடுக்காதுல்ல. முடியாது. இப்ப இந்த சுக்கிரன் வந்து இப்ப குரு, சூரியன் இணையறதுனால குழந்தைகளுக்கு பிரச்சனை வரலாம். காலேஜ் ஸ்டூடண்ட்டுக்கு காலேஜ்ல ஏதோ ஒரு பெரிய இன்சிடென்ட் நடக்க போகுது அப்படின்னு இந்த கோச்சார காமிக்குது. இதே காலகட்டங்கள்ல இந்த சுக்கிரன் வந்து செவ்வாய், கேதுக்கு இடையில காம்பினேஷனா வர்றதுனால, அது கூட நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது 24 ஜூன் 2025லிருந்து 24 ஜூன் இப்ப ஜூன் 15 24 ஜூன் 2025லிருந்து 8/7/2025 வரைக்கும், ஜூலை 8ஆம் தேதி வரைக்கும் சனியினுடைய மீன ராசியில் இருக்கக்கூடிய சனியினுடைய பார்வை சுக்கிரன் மேல விழுகுது. மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்காங்க. அப்ப இந்த சனியோட பார்வை சுக்கிரன் மேல விழுகுது. அதுக்கு முன்னாடி இந்த சுக்கிரன் செவ்வாய், கேதுக்கு இடையில வராரு. இங்க செவ்வாய், கேது இணைவு. அங்க குரு, சூரியன் இணைவு. குரு வந்து அஸ்தகம். இப்ப இந்த காம்பினேஷன் இந்த மாரியான ஒரு பிரச்சனை தரக்கூடிய ஒரு காம்பினேஷன் வந்து எல்லா மாதங்கள்லயும், எல்லா வருடங்கள்லயும் வராது. அப்படி வந்ததுன்னா, இந்த சிம்மத்துல சம்பந்தப்பட்ட ஒரு தலைநகரை, ஒரு நாடுகள், ஒரு நாட்டினுடைய பொருளாதாரங்கள், ஒரு நாட்டினுடைய முன்னேற்றங்கள், ஒரு நாட்டினுடைய டெவலப்மென்ட் பாதிக்கிற மாரி இருக்காது. அது ஒரு சின்ன நிறுவனமா இருக்கும், ஒரு கிராமமா இருக்கும், ஒரு ஊரா இருக்கும். இந்த மாரி தான் இருக்கும். டோட்டல் வேர்ல்டே எஃபெக்ட் ஆகுற மாரி இருக்காது. இப்ப இது பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சுக்கிரன் வந்து கலைத்துறைகள குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்ப வந்து சுக்கிரன் வந்து நடிகர்கள், சினிமா துறைய சொல்லலாம். டிரான்ஸ்போர்ட்ட சொல்லலாம். ஜவுளி துறைகள சொல்லலாம். பெண்கள சொல்லலாம். இப்ப அங்க குரு வந்து சூரியனோட அஸ்தங்கம் ஆகுறாரு. இங்க சுக்கிரன் வந்து பாதிக்கப்படுறார். அப்ப பெண் குழந்தைகள அங்க சொல்லலாம். சினிமா நடிகர்கள சொல்லலாம். ஒரு பெரிய பாப்புலரான நடிகர்கள சொல்லலாம். அப்ப இங்க செவ்வாய், கேது இணைவுகள். அங்க சுக்கிரன சனி பார்க்கிறது. குரு அஸ்தங்கம் ஆகுறது. இந்த காலகட்டங்கள்ல ஒரு பெண் நடிகர் அல்லது ஒரு பெரிய ஹீரோ, வேர்ல்டு லெவல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ, யாராவதுக்கு ஒரு பெரிய ஆபத்துன்னு கூட சொல்லலாம். இப்படி வந்து நம்ம அந்த கிரகங்கள வச்சு நம்ம அந்த அந்த கலைத்துறை சார்ந்த ஒரு நபருக்கு பிரச்சனையாக போகுது. கலைத்துறை சார்ந்த ஒரு நபர் மரணத்த சந்திக்க போறார்.
கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கு ஒரு பெரிய கலவரங்கள், ஒரு பெரிய கலாட்டா, ஒரு பெரிய சங்கடங்கள், முதல் ஒரு பெரிய பாதிப்புகள், ஒரு சட்ட சிக்கல்கள் அங்க வரப்போகுது. போகுது அப்படிங்கிறது. இது அல்லது அதுக்குன்னு ஒரு பெரிய கட்டுப்பாடுகள் வரப்போகுது. அரசு அது அவங்களுக்கு எதிராக திரும்ப போறார்கள். ம். அல்லது மக்கள் அவங்க மேல யாரோ ஒருத்தர் மேல ஒரு பெரிய வெறுப்புக்கு சு உள்ளாக போறாங்க. போறார்கள். இந்த மாரியான காம்பினேஷன வந்து நம்ம சொல்லலாம். சொல்லலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாய், கேது அப்படிங்கிற ஒரு இணைவு வேற எந்தெந்த கிரகங்கள்லாம் அங்க சப்போர்ட் பண்ணுதுன்னு சப்பன் பாருங்க. பாருங்க. சாதாரண சூரியன் வீட்ல இருக்கக்கூடிய அந்த இணைவு, அ அது எவ்வளவு தூரம் தூரம் பாதிக்குது. எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். இப்ப சுக்கிரன்னா பெண்ணு, குரு அப்படின்னா நீதிபதி, செவ்வாய், கேது அப்படின்னா அவங்க அதனால வந்து ஒரு பெரிய வழக்குகள் பதியப்பட்டு ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக போறாங்கன்னு போறாங்கன்னு சொல்லலாம். தெளிவா சொல்லலாம். அப்ப பெண் சம்பந்தப்பட்ட நடிகரோ, அல்லது ஒரு ம். நீதிபதியோ, ம். அல்லது ஒரு பெரிய நிர்வாகம் பண்ணக்கூடிய நபர்களோ அங்க பாதிக்கிறாங்கன்னு கூட ம். சொல்லலாம். வழக்கு ரீதியா சந்திக்க போறாங்க. வழக்கு ரீதியாக சந்திக்கிறாங்கன்னு போறாங்கன்னு சொல்லலாம். சொல்லலாம். அப்ப நாம 2 கிரக சேர்க்கையை மட்டும் நாம வச்சு பார்க்கிறது இல்ல. இல்ல. மத்த கிரகங்கள் எல்லாத்தையும் சேர்த்தி தான் நாம அங்க ஒரு பெரிய பலன்கள நம்ம சொல்றோம். சொல்றோம். இப்ப சில சில பேர் கேட்டிருந்தாங்க. சார் இந்த சம்பவங்கள் வந்து நடக்குன்னு நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம இடையில வகுப்புகள்லயும் நெறைய மெசேஜ் லாஸ்ட் ஒரு 6 மாசமா சொல்றோம். எல்லாரும் ஓகே சார் கிரக சேர்க்கைகள்ல ஒரு உலகியல் ஜோதிடத்துல ஒரு தனி மனிதன் பாதிக்கிறதையும் பார்க்குறோம். தனி மனிதன் பாதிக்கிறத கண்ணம்பலத்துல என்னுடைய நண்பர் ஒருத்தர். அவங்களுடைய மனைவிக்கு வந்து செவ்வாய் கேது சேர்க்கை. இந்த வீடியோ பார்த்துட்டு, "ஜிகே நீங்க வந்து செவ்வாய் கேது சேர்க்கைக்கு பாதிக்கும்ன்னு சொன்னீங்க. வீட்ல அவங்களுக்கு செவ்வாய் கேது சேர்க்கை. ஈபி ப்ராப்ளம் ரெகுலரா இந்த 1 வாரமா நடக்குது. இருக்குது. நான் வந்து புதுசா ஒரு பல்ப் போட்டா அதுவுமே ஃபால்ட்" அப்படிங்கிறாரு. அ. இப்ப எனக்கு செவ்வாய் கேது சேர்க்கை. எனக்கு கடகத்துல செவ்வாய், மீனத்துல கேது, செவ்வாய் கேது சேர்க்கை. நம்ம வீட்ல நீங்களும் பார்க்குறீங்க. ம். இந்த 1 வாரமா எத்தன எலக்ட்ரீஷியன கூப்பிட்டாலும் இங்க ஈபில ப்ராப்ளம் வருது. வருது. அப்ப ஒரு வீடு அப்படிங்கும்போது, அவங்களுக்கு அது எந்த கிரக சேர்க்கை, அது எந்த பாவத்துல இருக்கு, அதுக்கு தகுந்த மாரி பாதிப்பு. ம். திசாபுத்தி இருந்தா, திசாபுத்திக்கு தகுந்த தகுந்த மாரி மாரி தான். பாதிப்பு. இப்ப இந்த காலகட்டங்கள்ல பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய், கேது சேர்க்கை யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்க அத்தன பேருமே ஜூலை 25ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கவனமா இருக்கணும். இருக்கும். குறிப்பா செவ்வாய் திசை, கேது திசை நடந்தா, அவங்க எல்லாருமே அவங்களுடைய சகோதரனோட, அவங்களுடைய கணவர் செவ்வாய்னா க சகோதரன், செவ்வாய்னா கணவர். கணவர் அவங்க விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இருக்கும். எவ்வளோ நிமிஷம் ஆச்சு தம்பி? அப்படியே சொல்லு. 32 நிமிஷம். ஆயிடுச்சு. நான் ஸ்டாப்பா ஆயிருச்சு. பதிவாயிட்டு இருக்கு. நம்ம எடுத்த வீடியோ எதுவுமே நிறுத்தில. கன்டினியூவா பேசி பேசிட்டு தான் நம்ம இருக்கோம். போட்டுருக்கோம். பேசிட்டு சரி இன்னும் 2 செய்திகள் சொல்லிருவோம். ஏன்னா அது அப்லோட் ஆக லேட் ஆகும். பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். இப்ப ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. தனி மனித வாழ்க்கையில வந்து இந்த முண்டல் அஸ்ட்ராலஜியோட தாக்கம் எப்படி தாக்கங்கள் இருக்குன்னு எப்படி இருக்கும்? கேட்டிருந்தாங்க. இது எப்போ நடக்கும்னு கூட ஒருத்தர் கேட்டிருந்தேன், கேட்டிருந்தாங்க. கேட்டிருந்தேன். எப்போது நடக்கும் என்கிற கேள்விகள் எப்போ? அதாவது நடக்கும்னு சொல்லிட்டீங்க. இது ம். எப்பப்பலாம் நடக்கும்னு எப்பப்பலாம் கேட்டிருக்காங்க. நடக்கும் அப்படின்னு. இப்ப தனி மனிதனுடைய வாழ்க்கையில நம்ம அப்ளை வந்த கண்ணமலைய நண்பருக்கு சொன்ன மாரி சொன்னோம். தான். இப்ப யார் யார் ஜாதகத்துல எல்லாம் குரு வந்து ஸ்தம்பனமோ அல்லது அஸ்தங்கமோ ஆயிருக்கோ, அவங்களுடைய ஹாரோஸ்கோப்ல ஒரு தனிநபரா இருக்கிறாங்க அப்டின்னா, அவங்களுடைய ஹாரோஸ்கோப்ல ஜூன் 22ஆம் தேதியிலிருந்து ஜூன் 27ஆம் தேதி வரைக்கும் அவங்களுடைய ஆபரணங்கள், அவங்களுடைய பணங்கள், அவங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்வியல ரொம்ப கவனமா கவனமா பார்த்துக்கணும். பார்த்துக்கணும். ஏன்னா, இந்த குரு பிறந்த காலத்துல யார் யாருக்கெல்லாம் பாதிச்சிருக்கோ, இந்த கோச்சாரத்துல பாதிக்கும் பொழுது, அ அ திசாபுத்தி நடந்தா பிரச்சனை குடுக்கும். திசாபுத்தி நடக்கலைன்னா சாதாரண பிரச்சனை பிரச்சனையா குடுக்கும். இப்ப வந்து தனி மனிதருக்கு வந்து இந்த செவ்வாய், கேது சேர்க்கை அல்லது சுக்கிரன சனி பார்க்கிறது யாருக்காவது இருந்துச்சுன்னா, இருந்துச்சு. அவங்க எல்லாத்துக்கும் திசாபுத்தி இல்லைன்னா பிரச்சனை பிரச்சனை இல்ல. இல்ல. இப்ப உதாரணத்துக்கு சிம்மத்துல செவ்வாய், கேது சேர்க்கைன்னு சொல்லிட்டோம். ம். செவ்வாய்னா இடம், சொத்துக்கள்னு அர்த்தம். சொல்லு. இப்ப அது கேதுவோட சேரும் பொழுது அது கிடைக்காதுன்னு அர்த்தம். சூரியன் வீட்ல இருக்கிறதுனால அப்பா, அப்பாவுடைய பாரம்பரிய சொத்துக்கள்னு அர்த்தம். இப்போ ஒருத்தர் வீட்ல வந்து என்னம்பாங்க, அவன் போய் அவங்க அப்பாட்ட கேட்பான். "எப்பா எனக்கு சொத்து குடுங்கம்பாரு." அவர் என்னம்பாரு, "எப்பா உனக்கெல்லாம் நான் சொத்து தரமாட்டேன்."
நான் இல்லாத காலத்துல எடுத்துக்கம்பாரு. எடுத்துக்கலாம். ஆமா. சில பேர் அப்படியே கம்முனு வூட்டுக்கு வந்துருவாங்க. அவங்களுக்கெல்லாம் வெறும் கிரக சேர்க்கை தான். இன்னும் சில பேத்துக்கு செவ்வாய் திசையோ, கேது திசையோ, செவ்வாய் புத்தியோ, கேது புத்தியோ இருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அவன் ஜாதகத்துல பிறக்கும்போது செவ்வாய், கேது எது சேர்க்கை, அது கோச்சாரத்திலயும் செவ்வாய், கேது செவ்வாய்க்கிழமை சேர்க்கை. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் போய் எங்க அப்பாட்ட போய் சொத்து கேட்பாங்க. குடுக்கலையா, நேரா கோர்ட்ல போய் கேஸ் கேஸ் குடுப்பான். இல்லைன்னா, அப்பாவ போட்டு அடிப்பான். இல்லைன்னா, நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அப்ப ஒரு பிரச்சனைய அங்க கிரியேட் பண்ணுது. கிரியேட் பண்ண கிரியேட் பண்றதுக்கு காரணம் அங்க திசாபுத்தி. இப்ப வந்து சில பேர் வந்து ஓகே, அவங்க அப்பா கூட பிரச்சனை பண்ணால் எடுபடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா, அந்த செவ்வாய், கேது வந்து 8ஆம் பாவம், 12ஆம் பாவத்தோட தொடர்புனா, அப்பாவ வந்து கடுமையா தாக்குறதுக்கு கூட அவன் தயங்க தயங்க மாட்டான். மாட்டோம். அப்ப அந்த சிந்தனை தற்காலிகமாக அவனுக்கு மாற்றப்படும். மாட்டோம். அப்ப ஒரு தனி அதான் மனிதனுக்கும் கூட அந்த செவ்வாய், கேதுனுடைய இணைவு, தாக்கம். பிறந்த காலத்துல இருக்கிற இணைவு, கோச்சாரத்துல இணைவுகள், நினைவு வந்து புத்திய திசாபுத்திகளுக்கு தகுந்த மாரி மாரி, பாதிக்குது. அது செவ்வாய்க்கு, கேதுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு டிஸ்டன்ஸ்க்கு தகுந்த தகுந்த மாரி மாரி தான் எஃபெக்ட் பண்ணுது. எஃபெக்ட் பண்ணும். மத்த கிரகத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இப்ப நாம இதெல்லாமே சொல்லிர்றோம். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ராணுவ தளபதிகள் கவனமா இருக்கணும். ராணுவ தளவாடங்கள் கவனமா கவனமா இருக்கணும். இருக்கும். அதே மாரி வெடிபொருட்கள் உற்பத்தி பண்றவங்க, அதே மாரி பட்டாசு உற்பத்தி பண்றவங்க, பண்றவங்க. அதே மாரி கேஸு, பெட்ரோல் டேங்க்கு, இந்த கேஸ் சிலிண்டர் ஏத்திட்டு போகக்கூடிய வண்டி, இந்த பைப்லைன், கேஸ் பைப்லைனு, லைன் ஈபி சம்மந்தப்பட்ட பட்டது. லைனு, அதே மாரி பூகம்பங்கள், நிலச்சரிவுகள், இந்த மாரி விஷயங்கள்ல பாதிக்குங்கிறோம். சொல்லு. பெரிய பெரிய ஆபீசர்ஸ்க்கு எல்லாமே பிரச்சனை சொல்லு, குடுக்குங்கிறோம். சொல்லு. இது எல்லாமே கவனமா இப்பன்னு இருக்கணும்னு நம்ம ஆமா சொல்லியிருக்கோம் சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி. ஆல்ரெடி எப்பன்னா ஜூலை 25 வரைக்கும் சொல்லியிருக்கோம். சொல்லியிருக்கோம். இது வந்து ஒரு தன்மை. இப்ப சில பேர் என்ன இது சம்பவமெல்லாம் நடக்குது சார். மத்த நாட்கள்ல இந்த மாரி ஊர் பேசுற மாரி நடக்கிறதில்ல. அதான். எங்கேயோ ஒரு சின்ன சம்பவங்கள் சின்ன சின்ன நடக்கும். அது ஒரு நடந்துட்டு தனி மனித ஜாதகம். ஒரு ஊர் பேசுது, ஒரு மாநிலம் பேசுது, ஒரு நாடே பேசுது, ம். நாடே வருத்தப்படுது படுது அப்டின்னா, அப்டின்னா, அப்போ உலகியல் ரீதியா வானியல்ல அந்த கிரக சேர்க்கை ஒரு இம்பார்ட்டன்ட்டா இருக்குதுன்னு இருக்கு அர்த்தம். அர்த்தம். இந்த சம்பவங்கள் வந்து 20 நாளைக்கு இருக்கு, 30 நாளைக்கு கிரக காம்பினேஷன் இருக்கு. ஆனா ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல தான் நடக்குது. நடக்குது. அது எப்ப நடக்குதுங்கிறது தான் அவரோட அந்த கேள்வி. கேள்வி. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லக்கூடாது. அது ஒரு பெரிய தவறான ஒரு செயல். அதுக்கு ஒரு 6 கோட்பாடுகள் இருக்கு. நம்ம போன வீடியோலயே ஒரு அது கோட்பாட்ட சொல்லிட்டோம். சொல்லிட்டோம். பிருகுநந்தி நாடிய ஃபாலோ பண்றவங்க, அவங்களுக்கு வந்து நட்சத்திரத்தோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு தெரியும். உப நட்சத்திரத்த ஃபாலோ பண்றவங்களுக்கு நட்சத்திரத்தோட இம்பார்ட்டன்ட் இம்பார்ட்டன்ட் என்னன்னு தெரியும். அவங்களுக்கு நல்லா தெரியும். நம்மலாம் சாதாரணம். நம்மளை விட நாடி காம்பினேஷன்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலேயே பிக்கெஸ்ட் அஸ்ட்ராலஜர்ல இருக்காங்க. இருக்கு. அப்படியே அந்த அ நாட்களையும், மணிகளையும் நோட் பண்ணி வச்சுட்டு, அப்படியே கம்முனு உட்கார்ந்து வேடிக்கை பார்க்குற அஸ்ட்ராலஜர்ஸ் நெறைய இருக்காங்க. இருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு சம்பவங்கள் நடக்கும் கவனமா இருங்கன்னு சொல்லிருவாங்க. பட் அந்த டேட் அண்ட் டைமு அவங்க வந்து ஒரு 4 அல்லது 5 டேட்டா ஈவென்ட்ட நோட் நோட் பண்ணி பண்ணிருவாங்க. வச்சுக்கோங்க. பட் அந்த ஃபார்முலாவ சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது அப்படிங்கிறது ஒரு தவறான விஷயம் இல்ல. நல்ல ஃபார்முலாவ சொல்லலாம். இந்த மாரி ஃபார்முலா வந்து சொல்லும் பொழுது, நாளைக்கு வந்து ஒரு தீய சக்தி இருக்கிறவங்க, ஒரு கெடுதல் பண்ணக்கூடிய இருக்கு. ஒருத்தர்கிட்ட இந்த மாரியான ஒரு ஃபார்முலா போகும்பொழுது, இது வந்து நம்ம ஒரு விளையாட்டுக்கு சொல்ற மாரி இல்ல. இது ம். உண்மையும் கூட. ம். ஏன்னா, அதோட விதிகள் வந்து எனக்கு குளோஸான சர்க்கிளோட பேசியிருக்கேன். நம்மளை விட நெறைய விதிகள் வச்சிருக்கிறவங்க இருக்காங்க. அது ஒரு தனி மனிதன வந்து அழிக்கிறதுக்கு அது பயன்படும். பயன்படுத்து. ஒரு ஒரு நாட்ட அழிக்கிறதுக்கு அது பயன்படும். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான பதவியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், எந்த காலகட்டங்கள்ல கிரக சேர்க்கையில அவங்க பலகீனமா இருப்பாங்க, அவங்க கிட்ட நெருங்க முடியும் அப்படின்னு இந்த ஃபார்முலா வச்சு எடுத்துட்டாங்கன்னா,
பயங்கரமா பிரச்சனை பண்ணிருவாங்க. பட் அவங்க விதி பிரகாரம் அது நடக்கத்தான் செய்யுது. நடக்கும். நம்ம அதை மாத்த முடியாது. ஆனா, அதுக்கு வந்து ஜோதிடம் சார்ந்த ஒரு சாஸ்திரம் காரணமா இருக்கக்கூடாது. கூடாது. ஒரு நல்ல செயலுக்கு ஜோதிடம் காரணமா காரணமா இருக்கலாம். ஒரு நாடு முன்னேற, ஒரு குடும்பம் முன்னேறுறதுக்கு, ஒரு மாநிலம் முன்னேறுவதற்கு, பொருளாதாரம் செழிப்படைவதற்கு, செழிப்பதற்கு ஒரு விதிகள் இருக்குதுன்னா, நம்ம அதை வரவேற்கலாம். சொல்லலாம். ஒருவர் அழிந்து தான் நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல அந்த விதிய பயன்படுத்தக்கூடாது. கூடாது. பட் அதைய அது வந்து நாடியில வந்து ஒருத்தர் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா, அவங்கலாம் அப்படியே அமைதியாயிருவாங்க. சில பேரு மீடியாக்கள்ல பேசுறாங்க. அவங்களுக்கும் நாலேட்ஜ் எல்லாம் இருக்கு. ஆனா எது சொல்லணுமோ சொல்லிட்டு முக்கியமான சொல்லிட்டு காலகட்டங்கள்ல அவங்க அமைதியா அமைதியா போயிருவாங்க. போயிடுறோம். அது என்ன காரணம்னா, அந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க எவ்வளவோ பக்குவப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வந்திருப்பாங்க. இயற்கை அந்த விதிய காமிச்சு மேட்ச் குடுக்குது. அதனால அந்த கேள்விகள் வந்து இப்ப நான் அந்த ஃபார்முலாவ பயன்படுத்துறோம். நம்மளுக்கே கிட்டத்தட்ட ஒரு 80 டூ 85% இந்த காலகட்டங்கள் நடக்கும் அப்படின்னு அந்த ஈவென்ட்ட நம்ம எடுக்கிறோம். எடுக்கிறோம். நம்மள விட மத்தவங்களும் இன்னுமே அட்வான்ஸ் குரூஸா எடுக்குறாங்க. பட் எடுக்குறாங்க. அத அவங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்க இது பிராக்டிஸ் பண்ண வந்துரும். இந்த வீடியோ வந்து எவ்வளோ நிமிஷம் ஆச்சு தம்பி? 40 நிமிஷம். இந்த வீடியோ வந்து ஒரு லாங் வீடியோ. இது வந்து திடீர்னு நாங்க பேசிட்டு இருந்தோம். படுக்க போலான்ட்டு ஆஃபீஸ்லருந்து கீழ இறங்கும் பொழுது, மீண்டும் மேல வந்து இந்த முண்டேன் அஸ்ட்ராலஜி உலகியல் ஜோதிடத்துல மாணவர்கள் நெறைய கேள்வி கேட்டதுனால, கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயா இருந்ததுனால பதிவு பண்ணிறலான்ட்டு பதிவு பண்ணேன். இது கருத்துக்கள் வந்து ஒரு ஆய்வுக்கு உட்பட்ட கருத்துக்கள். நாங்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே கிரக சேர்க்கைகள், தேதிகள் இது எல்லாமே ஒரு ஆய்வுக்கு உட்பட்டது தான். இறுதியானது இல்ல. பட் இந்த ஆய்வுக்கு உட்பட்டது நம்மளோ, அடுத்து வரக்கூடிய அஸ்ட்ராலஜர்ஸ், அடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் இதை பயன்படுத்த துல்லியங்கள் கிடைக்கும். ஏன்னா எங்களுக்கு இன்னொருத்தருடைய ஸ்பீச்ல இருந்து, இன்னொருத்தருடைய புத்தகத்திலிருந்து தான் நம்மளும் டெவலப் ஆகுறோம். இந்த மாரி செய்திகள் வந்து இன்னொரு தலைமுறை, இன்னொரு பரிணாமத்துக்குள்ள உள்ள போகும். போகும். அப்ப வந்து பிருகுநந்தி நாடியில கிரக சேர்க்கை வச்சு பலன் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு, இந்த உலகியல் ஜோதிடத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஒரு பெரிய உதாரணமா இருக்குன்னு நான் நம்புறேன். இந்த பிருகுநந்தி நாடி சம்பந்தப்பட்ட இந்த வீடியோ பதிவுகள் சார்ந்த உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய பதில்கள் எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. வணக்கம்.